गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै। ஆகே 20/8/2015 2:40 மணி பிற்பகல் ஆதிபராசக்தி ஸ்லோகத்தின் 10வது இலக்கத்தில் நவரசவாதத்தின் தன்மை பொதுவான நிலையில் சராசரியாக உரை வழங்கப்படுகிறது. நேற்றைய வரை சூரியக்கோள் நாள் கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தை வைத்து சொல்லி முடித்தோம். அதன் தாக்கம் குருதி என்ற இரத்தத்தை சீர் செய்வது, மூலம் ஒரு மனிதனின் மூலம் ஆன்மீக தியான பயிற்சியில் பிராணாயாமத்தின் தத்துவம் இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. நுரையீரல், இருதயம், இருதயத்தின் துடிப்பை சீராக்கி இரத்தத்தின் நிலையை சீராக்குவது பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தின் சக்தியை ஆசனத்திலிருந்து அமரும் நிலை, தியானத்தை முடித்து கபால மோட்சம் வரை பின்னால் அதை சொல்லுவோம். தியானத்தின் பயிற்சிகள், தியானத்தின் அமைப்புகள், அதை இந்த உரையை முடித்து 10வது ஸ்லோகத்தின் உரையை முடித்து சுருக்கமாக அதை சொல்லுவோம். இப்பொழுது சூரியக்கோளின் தன்மை, அதனுடைய நாட்கள் உதிரத்தை வைத்து நாபியை ஆதாரமாக வைத்து வருகிறது. அது இதய துடிப்பின் சீராக்குதலை, இரத்தத்தின் நிலை சமநிலைப்படுத்துதல். இந்த இரத்தத்திற்கு ஆதாரமாக இருப்பது அன்னை ஆதிபராசக்தி. ஏன் குருதியின் நிலை சீராக வேண்டும்? ஆன்மீகத்தை பயில வேண்டுமென்றால் குருதியின் நிலை சீராக வேண்டும். குருதியின் நிலை சீராக வேண்டுமானால் பிராணாயாமத்தின் நிலை அடக்கிக் கொள்ள வேண்டும். இது 3 நாட்கள், கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய 3 நாட்கள். ஒரு மாதத்திலே 9 நாள் 9 நாள் 9 நாள் இடைவெளிக்கு பின் இந்த நாட்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வரும். கிருத்திகை என்று வருகிறதோ அந்த நாளிலிருந்து 9வது நாள் உத்திரம். உத்திரத்தை கடந்து அதை விட்டு அடுத்த 9வது நாள் உத்திராடம். இது சூரிய குடும்பத்தை சார்ந்த நாட்கள், கோட்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. இது பிராணாயாமத்தின் சக்தியை இரத்த சுத்திகரிப்போடு, இரத்தத்தின் சுத்திகர நிலையோடு ஒப்புமை செய்யப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு செடி வளர வேண்டும், சூரியனோட கதிர் வேண்டும். ஒரு மனிதன் பிராணாயாமத்தின் ஆக்சிஜனை சீராக பெற வேண்டும், சூரிய கதிர் வேண்டும். இது இரத்தத்தின் நிலையை வைத்துத்தான் ஆன்மீகத்தை உணரப்படுகிறது. ஏற்றுக்கொள்ள முடியாது என்பீர். மருத்துவ உலகத்திலே இரத்தத்தின் சாதனையை தனித்தனியாக பிரித்திருக்கிறார்கள். இரத்த அழுத்தத்தின் நிலை முதலில் மருத்துவர்கள் காண்கிறார்கள். அடுத்தது இரத்தத்துக்குள்ளே என்னென்ன நோய் வேண்டாம். உணவு உண்ட பின் இரத்தத்தின் சர்க்கரை நிலை, உணவு உண்பதற்கு முன்
இரத்தத்தில் சர்க்கரை நிலை ஆராயப்பட்டுதான் உடலின் மற்ற பாகங்களுக்கு மருத்துவம் வழங்கப்படுகிறது. இதைதான் இந்து கிருத்திகை என்ற ஒரு நாள், உத்திரம் என்ற ஒரு நாள், உத்திராடம் என்ற நாள், கிருத்திகையோடு இணைத்து பார்த்தால் உத்திரம் 10வது நாள், அதை விடுத்து எண்ணீரானால் 9வது நாள். அது சூரிய குடும்பத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அது முன்னால் சூரிய குடும்பத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு மனிதனுடைய பிதூர் என்று சொல்லக்கூடிய அவர்களோடு இணைக்கப்படுகிறது இந்த நிலை. ஆகவே கோட்களிலே முதலிலே சூரியனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு கர்ணன் கதை தெரியுமோ அல்லவோ? கர்ணனின் பிறப்பு ரகசியமாக துவங்கி வெளிச்சமாக முடிந்தது. மகாபாரத துவக்கத்திற்கு சூரியன் என்ற கர்ணனை இணைத்துதான் செய்தார்கள். இது இயல்நிலை. இப்பொழுது நவரச ஸ்லோக சக்தி, நவபாஷான நவரசவாத சத்வோதேவி, ரோகவில்லங்க நிவாரணை நவரசதாத நவகிரகோ. இது நவரசவாதத்தின் தன்மை, நவபாஷாணத்தின் தன்மை. இதன் ஆக்கத்தை முதலிலே ஆன்மீகத்தின் இடையோடி ஆன்மீக கருத்துகள் உள்ளே நுழைத்து திருமூலர், போகர், பதாஞ்சலி போன்ற பெரிய மகான்களால் செய்யக்கூடிய விஷயம் என்பதை சொல்லி முடித்துவிட்டோம். அது அனைத்துமே பூமிக்குள் இருக்கிறது. அதற்கு சில வழிகள் ஆன்மீக நெறியோடு இருந்து பூமிக்கு உள் புதைந்துண்டதை எடுத்து நவரசவாதத்திற்கும் நவபாஷாணத்திற்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது. தங்கம் பூமியிலிருந்து தான் எடுக்கிறோம், அனைத்து உலோகங்களும் பூமியில். ஆனால் மனிதன் உண்பதோ பூமிக்கு மேலே வளர்வது. ஏன் இது பூமிக்கு மேலே வளர வேண்டும்? ஓர் அறிவு இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, சமுத்து, வேர் இவைகள் அனைத்தும் சூரியனின் பிராணக்கதிர்களை வாங்கி, சூரியனுடைய பிராணக்கதிர்களை வாங்கி பிராணவாயு என்ற ஆக்சிஜனாக எடுத்து வெளியே விடுகிறது. இது மனிதனுக்கு தேவை. ஆகவே இதனுடைய மரத்தின் நிலை பூமிக்கு மேல் வளர்ந்திருக்கிறது. இந்த நவபாஷாணத்தின் சக்தி பூமிக்கு மேல் வளர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனை ஆன்மீகத்தோடு எப்படி இணைக்கிறது? அடுத்து மேலே உள்ள பொருள்களால் பூமிக்கு மேலே வளரும் பொருள். நவபாஷாணத்திற்கு பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் ஆன்மீக சித்தாந்தத்தோடு தான் எடுக்க வேண்டும். அது சராசரி மனிதனால் முடியாது. இருந்தாலும் சராசரி மனிதனுக்கு அதன் ஒரு பலன் தேவை அல்லவோ? அதற்காக ஓரறிவு தத்துவத்தை இறைவன் பூமிக்கு மேல் வளரும்படி செய்திருக்கிறான். கோதுமை, நவதானியங்கள் பூமிக்கு மேல் வளர்ந்து அதை மனிதன் உணவுப் பொருளாக வைத்திருக்கிறான். இதுவரை நாம் சொன்னது சூரியனை மையமாக வைத்து, சூரியக்கோளை மையமாக வைத்து சொல்லிவிட்டோம். இப்பொழுது சந்திரனை மையமாக வைத்து சொல்கிறோம். நேற்றைய காலம் சொன்னது ஆணோடு தத்துவம் கூடிய ஆன்மீக தத்துவத்தோடு உணரப்பட வேண்டிய விஷயம். ஆகவே அந்த 3 நாட்கள் அதற்கு ஒரு கோள். பிதரோடு இணைக்கப்படுகிறது, தந்தையோடு. உன் தந்தை பெயர் என்ன? மாணிக்கம். உன் பெயர் என்ன? ராஜா. எம் மாணிக்கம், எம் ராஜா, எம் முனீஸ்வரன். தந்தையின் பெயருக்குள்ளான முதல் எழுத்தை மகன் பெறுகிறான். தந்தைக்கு உண்டான முதல் எழுத்தை
தன் பெயரோடு இணைத்துக் கொள்கிறான். தந்தையோட விலாசம் மகனுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே சூரிய குடும்பத்தினை இதனோடு இணைத்திருக்கிறார்கள். அதற்குண்டான 3 நட்சத்திரங்கள். ராஜாவின் தந்தை மாணிக்கமானால் எம் ராஜா. ராஜா தந்தையாகி மாணிக்கம் மகனானால் ஆர் மாணிக்கம். 6 மாணிக்கம் அல்ல, 6 என்ற எழுத்து. இப்பொழுது செந்தனுக்கு இந்த கலைகள் குறை. செந்தனுக்கு இந்த கலைகள் குறை. ஆனால் இந்த ஆணை வளர்ப்பது என்ற தத்துவம் பெண்ணைதான் சாரும். இதற்கு நாட்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி என்ற ஒரு நாள், அந்த ரோகிணியை விடுத்து 9 நாள் கடந்து சென்றால் அஸ்தரம் என்கின்ற ஒரு நாள் அஸ்தம். அஸ்தத்தை விடுத்து எண்ணிக்கொண்டு வந்தால் திருவோணம் என்ற ஒரு நாள். இந்த 3 நாட்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணியோடு சேர்த்து 10வது நாள் அஸ்தம். அஸ்தத்தோடு சேர்த்து 10வது நாள் சிராவணம் என்ற திருவோணம். ரோகிணியை விடுத்து 9வது நாள் அஸ்தம். அஸ்தத்தை விடுத்து எண்ணினால் 9ஆம் நாள் திருவோணம். இந்த 3 நாட்கள் சந்திரனுடைய கோளோடு இணைக்கப்படுகிறது. சந்திரனுடைய கோளோடு இணைக்கப்படுகிறது. ஏன் சந்திரனுடைய கோளோடு இணைக்கப்படுகிறது? பிராணவாயுன் தத்துவத்தை ஆண் தியான பயிற்சி பழகினால் கூட இடது நாசி வழியாகத்தான் பிராணாயாமத்தை பழக வேண்டும். அதற்கு முன் 2 மூக்கு துவாரங்கள் வழியாக மூச்சை உள்ளே இழுத்து 2 துவாரத்தின் வழியாக வெளிவிட வேண்டும். இதற்கு பிராண சுக்தி என்பது பெயர். பிராணாயாமத்தை பழகக்கூடிய காலத்திலே இடது மூக்கு துவாரத்தின் வழியாகத்தான் பயில வேண்டும். காரணம், சந்திரன் என்பது ஒரு பெண்ணை சார்ந்த கிரகம். அது வளரக்கூடியது. ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆண். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்த காலம், தவழ்கிறது, நடக்கிறது, ஓடுகிற காலம், அந்த காலத்திலே அந்த ஆண் குழந்தை வளர்ந்த தன்மையை குறிப்பது பெண். உடல் ஆணாக இருக்கலாம். ஆகவே 2வது நிலையில் இந்த சந்திரன் என்ற கோளை அன்னை ஆதிபராசக்தியானவள் 2வது நிலையில் ரோகிணிக்குள்ளும் அஸ்தத்துக்குள்ளும் திருவோணத்திற்குள்ளும் பிரவேசிக்கின்றாள். இதற்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் அன்னை பிரவேசிக்கின்றாள். மகான்கள் பிராணாயாமம் செய்யக்கூடிய காலத்திலே துவக்கம் வலது நாசி. சராசரி மக்கள் பிராணாயாமத்தை துவக்கும் கால் முதலில் இடது நாசிதான். இந்த பிராணாயாமத்தின் நிலை வளர்ச்சி அடைய செய்வது. வளர்தல் என்றால் ஒரு பெண்ணின் தன்மை. வயிற்றுக்குள்ளே குழந்தை 5 மாதம் வளர்ந்து விட்டது. ஆண் குழந்தையாக இருக்கலாம். அதனுடைய வளர்ச்சி பெண்ணை குறிக்கும். ஆகவேதான் சிராவணத்திலே திருமலை ராயனை ஆதிபராசக்தி பிறக்க வைத்தாள். திருவோண நட்சத்திரத்தில் சீனிவாச பகவானை அன்னை தன்னுடைய பதி தத்துவத்தால் வளர்த்து கொண்டிருக்கிறாள். ஆகவே திருவோணத்திலே அவனை பிறக்க வைத்தாள். அந்த மலை வளர்கிறது. அந்த செல்வம் கொழுக்கிறது. கொழித்த செல்வம் மக்கள் அடைகின்றனர். இது இந்த நாட்களின் தன்மை. இந்த நாட்கள் வரக்கூடிய காலத்தில் உதாரணத்துக்கு ரோகிணி காலையில் எழுந்து நீராடி
மாலை வரை, படுக்கும் முன் வரை இதுகளை செய்யலாம். ஓம் சந்திர பிரபுவாயே நமஹ. ஓம் பரசக்தி நமஹ. ஓம் பராபர சக்தி நமஹ. சந்திரரூபாய நம. ஓம் சந்திரரூபாய நம. இது மூலமந்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். கோட்களுக்கு தனி மூலமந்திரம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதை விடுத்து இதை தான் எடுக்க வேண்டும். முன்னாள் இரவு இல்லத்திலே எப்படி இருந்தாலும் அது இதற்கு கணக்காகாது. நெல்லை எடுத்து வெள் தட்டிலே வைத்து ஈயத்துண்டு அதன் வடிவம் எப்படியாகவும் இருக்கலாம். ஈயத்துண்டு துண்டுகளை ஒரு 9 துண்டுகளை வைத்து வெள்ளை அலரி கிடைக்காத பட்சத்தில் செவ்வலரியால் இந்த நாமத்தை சொல்லி அந்த வெள்ளை அலரியை தொட வேண்டும். தொடும்போது மோதிர விரலுக்கும் முன்விரல், கட்டை விரல் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆள்காட்டி விரல், சுண்டு விரல் தனியாக நிற்க வேண்டும். அதிலே சொல்லப்பட்ட மந்திரத்தை மனதில் நினைத்து, உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு குருவை நினைத்து, யார் உங்கள் மனதிற்கு பிடிக்குமோ என்பது தெரியாது, இது போன்று எடுத்து அந்த பரப்பிய நெல் அதிலே வைக்க வேண்டும். அன்னை ஆதிபராசக்தியை நினைத்துக் கொள்ள வேண்டும். திருவோணம், ரோகிணி, அஸ்தம் நாட்கள் அவளுடைய நேர் கிரணங்கள் சந்திரக்கோளை வைத்து வருகிறது. சந்திரக்கோளை வைத்து வருகிறது. வெள்ளை அலரி அல்லது செவ்வலரி, முத்து போன்ற 9 மணிகளை எடுத்துக்கொண்டு, ஈயத்தின் துண்டுகள் செவுக்க வடிவத்தில் இருக்க வேண்டும் என்பார். அது தேவையில்லை. வடிவம் எதுவாயினும் 9 வகையான ஈயத்துண்டுகளை வைத்து வைக்கும் முன் நெல்லை பரப்பிவிட வேண்டும். நெல்லை பரப்பும் முன் பட்டு துண்டை மேல் வைத்து இந்த நெல்லை பரப்ப வேண்டும். முத்துக்கள் போன்று உள்ள வெள்ளையான வஸ்துகளை முன்னே வைக்க வேண்டும். வெள்ளை அலரி அல்லது செவ்வலரியை எடுக்கும் கால் இதுபோன்று கைகளிலே எடுக்க வேண்டும். எடுத்து மனதில் தனக்கு இஷ்டமான குருவை, உங்கள் மனதிற்கு யாரையும் மிகவும் குருவாக பாவித்து இதயத்து குகைக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பீர்களோ அவரை நினைத்து ஏதாவது ஒரு வரிக்குள்ளே அடங்கிய ஒரு ஸ்லோகத்தை 108 முறை நினைத்து பரப்பிய நெல் மேல் இந்த வெள்ளை அலரியை இட வேண்டும். அது ரோகிணியாக இருக்கும் கால், ரோகிணி நாளில் இருக்கும் கால் செய்வது மிகவும் விசேஷமானது.
காரணம், நேரடியாக அசுரகுருவான சுக்ராச்சாரியிடத்திலே இது செல்கிறது. நீங்கள் இட்ட வெள்ளை அலரி அசுரகுருவான சுக்ராச்சாரியரிடத்திலே செல்கிறது. ஏன் அங்கு செல்ல வேண்டும்? ஒரு கேள்வி. நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையின் தன்மை அசுர தேவர்களால், பூதகணங்களால் தடைப்படும். அந்த அசுர தேவனின் தன்மை வெள்ளை அலரின் வழியாக குறைகிறது. அதற்கு சிறப்பான நாள் ரோகிணி. யார் இந்த பூஜைகள் தடை செய்வாரோ அவரையே குருவாக வரித்து கொள்ளும் தன்மை தானாக வருகிறது. சுக்ராச்சாரியார் குருவாக வந்து விடுகிறார். அவர் யாருக்கு அருளை செய்கிறார்? அசுராளுக்கு மட்டுமே. அசுராளுக்கு மட்டுமே அவர் செய்கிறார். ஏன் அசுராளுக்கு அவர் செய்ய வேண்டும்? அவர்களுடைய குருதியின் தன்மை அதுபோன்று இரத்தம். ஆகவேதான் முதலிலே சூரிய கோளை வைத்து கிருத்திகை நாள், உத்தரம் நாள், உத்திராடம் நாள் என்ற உதரத்தின் நாபியை வைத்து கணக்கில் வைத்தால் ஆதிபராசக்தி. இப்பொழுது ரோகிணியின் தன்மை இரண்டாவது சந்திரனை இப்பொழுது சந்திரக்கோளோடு இணைக்கிறோம். செய்யக்கூடிய காலத்தில் சுக்ராச்சாரியன் கொடூரத்தன்மை அடங்குவதற்காக ஆதிபராசக்தி வெள்ளை அலரியை ஆகுதியாக எடுத்துக்கொண்டு அந்த அசுரகுருவிடத்திலே கொடுத்து பூஜைக்கு தேவையான தடை நீங்குகிறது. அதற்கு இந்த 3 விரல், இதற்கு காயத்ரி விரல் என்பது பெயர். மோதிர விரலுக்கு அந்த பூஜையின் கால அளவு நீட்டிக்க வேண்டும், தடைப்படாது. இதற்கு சனி விரல் என்பது பெயர். இதற்கு ஆயுதத்தின் தன்மை வெற்றிகரமாக முடிப்பது. ஆயுதத்தின் தன்மை வெற்றிகரமாக முடிப்பது. ஏகலைவனுக்கு இந்த விரலைத்தான் கேட்டான். குருவின் பக்தி அதுதான். இந்த 3 விரல்களால் இடக்கூடிய காலத்தில் ரோகிணி நாள் அன்று அசுரகுருவான சுக்ராச்சாரியாரின் அருள் கிடைக்கிறது. மாதம் ஒரு முறை ரோகிணி வரும். இந்த காலத்தில் இந்த நிலை போகும்போது முன்னம் சொன்ன சூரிய கோளின் 3 நாட்களை வைத்து இரத்தத்தின் சுதீகிற நிலை, மனிதனின் இரத்தத்தின் சுதீகிற நிலை, அந்த இரத்தத்திற்குள் அன்னை ஆதிபராசக்தி இருந்து கொண்டிருக்கிறாள். அது சுக்ராச்சாரியரிடத்திலே அன்னை ஆதிபராசக்தி குருதிக்குள் இருந்தும் தான் வேறாக நின்றும் தன்னுடைய கரங்களால் வெள்ளை அலரியை அசுரகுருவிடத்திலே சமர்ப்பித்து விடுகிறாள். சமர்ப்பித்து வைப்பது அன்னை ஆதி பராசக்தி. அன்னை ஆதி பராசக்தி இது உலகியல் இன்பங்களுக்காக நடத்தப்படக்கூடிய பூஜை. இதில் நவபாஷாணமோ நவரசவாதமோ அடங்கியிருப்பது தெரியாது. இப்பொழுது பூஜையின் தடை விலகியாகினது. அடுத்து அஸ்தம் நாளன்று இதே தன்மையை செய்கிறோம். அஸ்தத்தின் நாளன்று அன்று முருக்கை இலைகளில் இந்த செவ்வல் இலையை வைத்து
மேலே சொன்ன மந்திரங்களை சொல்லி உடன் விஷ்ணுவாயே நமஹ, விஷ்ணுவாயே நமஹ, நரசிங்கலட்சுமியாயே நம, முன்னே ஓம் என்ற எழுத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மந்திரங்களை சொல்லி முருக்கை வேர் இலையோடு அதன் மேல் இந்த புஷ்பத்தை வைத்து பின்னே சொன்ன மூலத்தின் உச்சாடனம், அதாவது திரும்ப திரும்ப சொல்வது, அதை அளிக்கக்கூடிய காலத்தில் நரசிங்கத்தின் தன்மை, அதாவது சுக்கிராச்சாரியாருக்குள்ள கொடூரத்தின் தன்மை, ஆதிபராசக்தியானவள் நரசிங்கலட்சுமிக்குள்ளே புகுந்து அந்த தன்மையை சீர் செய்கிறாள். அந்த தன்மையை சீர் செய்தவுடனே அந்த சக்திகளை தான் வாங்கி மகாவிஷ்ணுவிடத்திலே கொடுத்து விடுகிறாள். 10 அவதாரங்களுக்கு உள்ளே உண்டானவன் இந்த மகாவிஷ்ணு. அஸ்தத்தினன்று கொடுக்கிறாள். இதை செய்யக்கூடிய காலத்தில் அகல் விளக்கை வைத்து, அகல் விளக்கு சுட்ட மண்ணகல், சுட்ட மண்ணகல், வெள்ளி தங்கம் ஈயம் பித்தளை பதிவிளக்கு தேவையில்லை. சுட்ட அகல் விளக்கில் நெய்யை வைத்து பஞ்சித்திரியை விளக்கேற்றி இதுகளை செய்யலாம். ஒரு சாதாரணமான விஷயம்தான் இது. ஒரு சாதாரணமான விஷயம். ரோகிணியில் செய்யும் கால் தடை நீங்குகிறது. அஸ்தத்தில் செய்யும் கால் கோரத்தின் தன்மை குறைகிறது. அஸ்தத்தின் தன்மையால் கோரத்தின் தன்மை குறைகிறது. இந்த அனைத்து சக்திகளும் விஷ்ணுவிடத்திலே போய் அடங்குகிறது. இதை அறிந்து கொள்ள முடியுமா? அறிந்து கொள்ள முடியாது. காரணம், இந்த சொன்ன மலரும் அந்த சொன்ன நெல்லும் அந்த பட்டின் தன்மையும் முறுக்கின் தன்மையும் தன்னுடைய சக்திகளை அன்னை ஆதிபராசக்தியின் வழியாக சுக்கிராச்சாரியரை அடைகிறது. ஆனால் அந்த பொருள்கள் பூமிக்கு மேல் கடந்து வைத்து பூஜை செய்கிறோம். அதன் சக்திகள் அன்னை வழியாக பிரிகிறது. ஆனால் செய்யக்கூடிய ஆணோ பெண்ணோ உருவத்தோடு இருக்கிறார்கள். அதற்கு ஷகுண பிரம்மம் என்பது பெயர். ஷகுண பிரம்மம் என்பது பெயர். செய்யக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் உருவம் உண்டு. செய்யக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் உருவம் உண்டு. இது எப்படி போய் சேருகிறது, இந்த சக்தியானது எப்படி அன்னை எடுத்து செல்கிறாள் என்பதை இந்த வெள்ளை அலரியை தொடும்கால் பதிவாகிறது. பதிவான போது ஆழ்ந்த நித்திரையின் காலத்தில் இந்த உருவம் மறைந்து, உருவம் இருக்கிறது, படுத்துக் கொண்டிருக்கிறது. அன்னை தன்னுடைய கிரணசக்திகளால் வெள்ளை அலரி வழியாக எடுத்து செல்கிறாள் என்பது தெரிகிறது. எடுத்து செல்லும் கால் ஷகுண பிரம்மத்தை விட்டு நிர்குண பிரம்மத்தோடு இந்த உடல் அந்த வெள்ளை அலரியை வைத்துக்கொண்டு அன்னையை அழைத்து செல்கிறாள். மீண்டும் அந்த உடல் வந்து இணையக்கூடிய காலத்தில், உடலோடு அந்த சக்தி இணையக்கூடிய காலத்தில் நிர்குண பிரம்மத்திலிருந்து சகுண பிரம்மத்திற்கு வந்ததாக உணர்ந்து விடுகிறோம். இது மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது.
அனுபவ ரீதியில் தெரிந்து விடுகிறது. அனுபவ ரீதியில் தெரிகிறது. இப்படி வரக்கூடிய காலத்தில் முகவாட்டம், முகவாட்டத்துக்கு கீழ் உள்ள வியாதிகள், புஜத்திற்கு மேல், கன்னங்கள், தாடைக்கு கீழ் வரக்கூடிய வியாதிகள் அனைத்தும் பறந்து செல்கிறது. இஎன்டி வைத்துக் கொள்ளலாம். தொண்டையிலே வரக்கூடிய இரத்தத்தின் சாபத்தின் விளைவால் வந்த நோய், புற்றுநோய் விலகுகிறது. இந்த காற்று உட்கொள்ளும் கால் அந்த அஸ்தத்தன்று நரசிங்கலட்சுமியின் வழியாக உள்ளே செல்கிறது. உள்ளே செல்லும்போது அன்னை ஆதிபராசக்தி உள் செல்கிறாள். மருத்துவ முறையில் சீராக முடியாத நோய், முதுகெலும்பு வழியாக மருத்துவத்தை உள் செலுத்தும் நோய், முதுகெலும்பு வழியாக மருந்துகளை உள் செலுத்தும் நோய். பொதுவாக முதுகெலும்பு வழியாக ஒரு மருந்தையும் உள்ளே செலுத்தப்படாது. ஆனால் இந்த மருத்துவ முறை இன்று அது கையாள்கிறது. இதை அஸ்தா நட்சத்திரத்தன்று செய்யும்போது தொண்டை பகுதிக்குள் வரக்கூடிய நரம்புகள் சீராகிறது. முதுகுத்தண்டில் ஸ்டம் என்ற ஒரு சொல்லக்கூடிய திரவம் மேல் நோக்கி வந்து இந்த தாடை பகுதிக்கு கீழே சில சுரபிகளோடு இணைந்து மெல்லக்கூடிய உணவில் சேர்ந்து அதை அரைக்கும் தன்மையாக குடலுக்கு அனுப்புகிறது. பாதி வியாதி தீர்ந்தது. மனதிற்கு சந்தோஷம். மனதிற்கு என்ன வந்தது? சந்தோஷம். இது ரோகிணி அஸ்தம் என்ற நாட்களில் செய்யக்கூடிய காலத்திலே நிகழக்கூடியது. சரி, இந்த நெல் முத்து அலறி கிடைப்பது கடினம். இதுகளில் செய்முறையில் எங்களால் செய்ய இயலாது, வேண்டியதில்லை. ரோகிணி அன்று அடுத்து 9வது நாள், ரோகிணியோடு கூட்ட 10வது நாள் அஸ்தத்தன்று அந்த மூல மந்திரங்களை ஜபிக்கலாம். மந்திரங்கள் ஜபமென்று உச்சாடனத்தை செய்யும் காலத்திலே ஆணைதான் குறிக்கும். ஏன் ஆணை குறிக்கும்? மந்திரங்கள் ஆண் சொல்லக்கூடிய காலத்திலே வளர்கிறது. ஆனால் வளர்ச்சி ஆதிபராசக்தி என்ற பெண்ணால் வளர்கிறது. பெண் செய்யக்கூடாதா? இந்த நிலையை பெண்கள்தான் செய்ய வேண்டும். அஸ்தம், ரோகிணி எந்த காலம் துவங்கி எந்த காலம் முடிந்தாலும் முடியும் காலம் முன் செய்ய வேண்டும். நீங்கள் நாட்குறிப்பு தின காலண்டர் தாளில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இதற்கு வளர்ப்பிறை தேய்ப்பிறை கணக்கில்லை. இதுகள் செய்யக்கூடிய காலத்திலே மனதிற்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். மனதிற்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அடுத்து ஸ்ராவணத்தின் தன்மை. ஸ்ராவணம் என்றால் திருவோணம். விஷயம் தெரிந்தவர்கள் கேட்பீர்கள், 27 நாளுக்கு 27 நட்சத்திரம் வருமே, தினமும் பூஜை செய்ய வேண்டியது வருமே. அதற்காகத்தான் இந்த மூலப்பொருள்கள் அல்லாது காலை 6 மணிக்கு மேல் அல்லது காலை 4:30க்கு மேல் மாலை 6க்குள் முடித்துக் கொள்ளலாம். இல்லறத்தில் புருஷன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் பகல் பொழுதில் செய்தால் போதுமானது. ஆனால் 4:30 விடியற்காலை,
மாலை 6:30க்குள் சந்தியா. இதுகளுக்கு வேகமான நிலை. இந்த பூஜைகள் செய்யும் கால் கிழக்கு வடக்கு நோக்கி தான் செய்ய வேண்டும். நவபாஷாணத்தின் தத்துவத்தை சொல்லும்போது திசைகள் மாற்றப்பட்டிருக்கும். அது போகர், திருமூலர், பதாஞ்சலி போன்ற நிலைக்கு செல்லும் காலத்தில் அந்த திசையை நோக்கித்தான் செல்ல வேண்டும். பொதுவாக இல்லறத்தின் தன்மைக்கு பூஜை செய்யும் கால் கிழக்கு வடக்கு. ஏனென்றால் ஆதிசக்தியின் அருள், ஞானத்தின் அருள், இன்பத்தின் செல்வம் கொழிக்க அவள் வைத்த இடம் வடக்கு. கிழக்கு நோக்கி வைத்திருக்கிறாள். அடுத்தது திருவோணத்தின் நிலை. ஸ்ராவணம். இதன் தன்மை ஏற்கனவே நாம் செய்த பூஜையின் தன்மை. அதில் உள்ள குறைகளை ஸ்ராவணத்தன்று வரக்கூடிய தீங்கின் குறைகளை நெற்றிக்கண் முதல்வன் சுட்டெடுத்து விடுகிறான். இதை காணும் நிலை நமக்கு வருகிறது. நாம் உருவமற்ற நிலை அடைந்து, உருவம் இருக்கும், அந்த உருவத்தை விட்டு பிரிந்து வந்து சகுன பிரம்மத்துக்குள்ளே உருவமல்லாத நிலையில் கடந்து இந்த நெற்றிக்கண்ணின் தன்மை உணரும் வாய்ப்பை கிடைக்கும். ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் அவனால் சுட்டெரிக்கப்படுகிறது. சிராவணத்தன்று. அடுத்து ஆயுளின் தன்மை நீட்டிக்கப்படுகிறது. சிராவணத்தன்று இதை செய்யும் போது இந்த பொருள்கள் இல்லாது இந்த மூல மந்திரங்களை சொல்லிக் கொண்டு வந்தாலே போதுமானது. பிரணயாமத்தின் நிலை அதுதானே. கண்ணை மூடிக்கொண்டு பிரணயாமம் செய்கிறான். எந்த பொருளும் தேவையில்லை. சிறிது காலம் கிழக்கு அல்லது வடக்கு அமர்ந்து செய்யலாம். சிறிது காலம் இந்த பயிற்சி தேவை. பெருங்காலம் இந்த பயிற்சிக்கு திசை கூட தேவையில்லை. நடக்கும்போது, உட்காரும்போது, மலம் கழிக்கும்போது, தூங்கும்போது, பல காலத்திற்கு பயிற்சிக்கு பின் இது இந்த நிலையில் செய்யலாம். செய்யக்கூடிய காலத்திலே ஆயுளின் தன்மை நீட்டிக்கப்படுகிறது. ஆயுளின் தன்மை திருவோணத்திலே நீட்டிக்கப்படுகிறது. பாதத்தில் இருந்து 27 கோட்களை சிரசின் வழியாக கொணர்ந்து சிரசிலே இருந்து மீண்டும் பாதத்து வழியாக கொண்டு செல்கிறது. இது இரத்தத்தின் சீரான நிலை, இரத்தத்தின் சீரான ஓட்டம். சிராவணம் என்று சொல்லக்கூடிய திருவோணம் அளிக்கிறது. இந்த தத்துவத்தை பெண்களே செய்ய வேண்டும். இதை செய்யும் கால் என்ன பலன் கிடைக்கிறது? முதலிலே லௌகீகத்தின் தன்மை, உலகியல் இன்பங்கள் அனுபவிப்பது. பின் இதனுடைய வேர் அன்னையின் பாதத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. அதுவரை சென்று விடலாம். இல்லற வாழ்க்கை விட்டு போகுமோ? இல்லற வாழ்க்கை விட்டு போகாது. பிறப்புக்கு பிறப்பு இது தொடர்ந்து வரும். பிறப்புக்கு பிறப்பு இது தொடர்ந்து வரும். முறுக்கம், நெல், முத்தானது, வெள்ளை அலரி, இதைகளை வராட்டி மேல் வைத்து பசும் சாணத்தால் தட்டப்பட்ட காய்ந்த நிலை வராட்டி, கற்பூரத்தை ஏற்றி வைத்து ஆன்மபலத்தோடு
இந்த மந்திரங்களின் நிலையை உச்சாடனம் செய்யும் கால் ஆனந்தமான நிலை உள்ளுக்கு தோன்றுகிறது. இந்த ஆனந்தமான நிலை என்பது என்ன? அனைத்து தீயவைகள் நம்மை விட்டு விலகுவது தெரியும். இது மாந்திரீகத்தின் பழக்கமோ அல்ல. அதற்காகத்தான் முதலிலே சுக்ராச்சாரிடத்திலே தீய சக்திகள் அன்னை வெள்ளை அலரியின் வழியாக அல்லது சிகப்பு அலரியின் வழியாக அனுப்பி வைத்து விடுகிறாள். இதற்குள் ஆனந்தம்தானே. இதற்கு தேவைப்படக்கூடிய காலம் ஒரு 5 நிமிடம். கிழக்கு அல்லது வடக்கு சில மாதங்கள் அமர்ந்து தியானித்து பொருள்கள் அல்லாதே முறுக்கு, நெல், முத்து, வெள்ளை அலரி அல்லாதே செய்யலாம். பின்னர் சாதாரண நிலையில் எத்திசை ஆணையும் செய்யலாம். முதலில் துவக்கக்கூடிய காலத்தில் வடக்கு அல்லது கிழக்கு தான். துவக்கிய பின் பழக்கத்துக்கு வரும் கால் இந்த தன்மையின் நிலை உடலுக்குள் வளர்ச்சியாவதை காண்போம். ஆனால் இது யார் யார் இயல்புக்கு கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த தன்மையின் நிறம் தெரியும். தொண்டைக்குழி இந்த தொண்டையின் பின்பகுதி முகுளத்தை இணைக்கும் வரை ஓடக்கூடிய நரம்புகளின் தன்மை சீராக ஓடும்படி அன்னை ஆதிபராசக்தி செய்கிறாள். இது நவபாஷாணத்தை செய்வதற்காக அல்ல. நவபாஷாண நவரசவாதம் பெண்களுக்கு சித்தமாகாது. போகர், திருமூலர், பதாஞ்சலி போன்ற ஆண்கள் தான் செய்ய வேண்டும். அதற்குண்டான நோய்களை சீர்படுத்தி செந்தரக்கோளின் வழியாக தேய்பிறை வரும் கால் நோய் குறைந்து கொண்டே போகிறது. தேய்பிறை வரும் கால் நோய் குறைந்து கொண்டே போகிறது. மீண்டும் இந்த செந்தரக்கலை வளரும்போது அந்த நோயின் தன்மை வடிவே இல்லாது, குறியில்லாது சீராக அந்த இடம் சீராகிறது. அந்த நிலை உடல் பாதிக்கப்பட்ட பகுதி அந்த நோய் முழுமையாக முற்றும் குணமாகிறது. இதற்கு இந்த மூலப்பொருள்களை வைத்துதான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. கடைசியில் வராட்டியிலே வைத்து கற்பூரத்தை ஏற்றி இந்த பொருள்களை வைத்து வெள்ளை அலரியும் வைத்து இந்த மந்திரங்களை சொல்லி அந்த தீயில் இட்டுவிட்டால் அந்த தீயிலே இருக்கக்கூடிய அவிர்வாகத்தை அன்னை ஆதிபராசக்தியானவள் சந்திரக்கோளின் வழியாக பிதுர்மண்டலத்திலே இருக்கக்கூடிய சாபங்கள் குறையாத சிலருக்கு, குறையாதவர் யார்? இந்த சாபங்களின் நிலை பித்திருக்களால் வருகிறது. ஒரு சில இல்லத்திலே ஆண் வாரிசுகள் இருக்காது. இவர்கள் சாரதம் என்ற திதிகளை கொடுக்க இயலாதவர்கள். ஆனால் ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது, கயாவில் பிண்டதானம் கொடுக்கலாம் என்று. குறைவுதான், பிண்டதானம் கொடுத்தால் கூட குறைவுதான். பிண்டதானத்துக்கு சேராது, பித்ருபாவத்தில் சேராது. பித்ருடைய பாவங்கள், பித்ருடைய ஆசைகள் கிடைக்காது போவது, பாவங்கள் விலகாது போவது சந்திரக்கோளினால் விலகும்.
அதை நேரடியாக யாரை எடுத்துச் செல்வது? அன்னை ஆதிபராசக்தி எடுத்துச் செல்கிறாள். ஆகவே இந்த 3 நாள்களும் சந்திரன் என்ற முழுமையான பெண் என்ற கோளுக்குள்ளே அடங்குகிறது. சரி, இந்த பூஜையின் முடிவாக்கம் என்னவாகும்? அன்னையை உணர்ந்து, நவபாஷாணத்துக்குள்ளே அவள் இருக்கிறாள் என்று உணர்ந்து, அது வேண்டாம் அன்னையே போதும் என்ற நிலைக்கு மனத்தின் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மனத்தின் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எங்கெங்கு மலைகள் உண்டோ, எங்கெங்கு மலைகள் உண்டோ, அந்த மலைகளிலே என்னென்ன கற்கள் வளருகிறதோ, என்னென்ன வகையான நெல், அலரி மரம், வெள்ளை அலரி கிடைப்பது கடினம். அங்கு ஏன் வெள்ளை அலரியை வைத்திருக்கிறான்? பால் நிலவு. பால் நிலவு என்று சொல்வான். சுக்ராச்சாரியார் என்ற அசுப கிரகம் தன்னுடைய கிரணங்களை குறைத்துக் கொள்கிறது. அங்கெல்லாம் நம் நினைவு உடலை விட்டு பிரிந்து நினைவு உடல் கிடக்கும் எங்கும் போகாது. உடல் கிடக்கும் எங்கும் போகாது. அந்த மலைகளுக்கு சென்று சித்தரின் அருள் பெற்று அங்கு வளரக்கூடிய மூலிகையின் வாசத்தை இந்த சந்திரக்கோளால் அனுபவித்து வர முடிகிறது. இதற்கு உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய, திரும்ப திரும்ப சொல்வது உச்சாடனம். முட்டாளே என்று ஒருவரை பார்த்து 10 முறை சொன்னால் அந்த முட்டாளே ஒரிஜினல் முட்டாளாக இருந்தாலும் கோபம் வந்து சண்டைக்கு வந்து விடுவான். அதுபோன்று உச்சாடனத்தின் தன்மை அன்னையை குறித்து செய்வதால் இந்த அனைத்து காரியத்தையும் ஆதிபராசக்தியானவள் செய்கிறாள். இது பெண்கள் மூலமாகத்தான் வளர வேண்டும். ஏன் பெண்கள் மூலமாக வளர வேண்டும்? ஒன்று, பிதிருன் ஆசை. பிதிரு மண்டலத்தில் வரக்கூடிய ஆசைகள் தடைப்படும் காலத்திலே சந்திர மண்டலத்தின் வழியாகத்தான் இந்த நிலை உணர்கிறது. இந்த நிலை சீராகிறது. இப்பிறப்பிலே திருமணம் காணாதவர்கள், இப்பிறப்பிலே பிள்ளை பேறு பெறாதவர்கள், இப்பிறப்பிலே ஆனந்தத்தின் திருமணத்தின் வாய்ப்பை அனுபவிக்க இயலாதவர்கள், இதற்கு காரணம் பித்ருகளின் சாபம். பித்ருகளின் சாபம் வரும் காலத்தில் இஷ்ட தேவதைகள், தேவர்கள், இல்லத்திலே இறந்த பெண்மணிகள், அவர்களுடைய சாபம். சுமங்கலி பூஜை என்று ஒன்று செய்வார். சுமங்கலியாக இறந்த பெண்கள் வந்து ஆசி செய்வது என்பது பெயர். இதனால் வந்த இடையூறுகள் விலகுகிறது. இப்பிறப்பில் காணாத நிலை, சிறு வயது முதல் இதை பெரியோர்கள் செய்து வர தாய் மகளுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் தீர்கிறது. இது எங்கிருந்து வருகிறது? சந்திரக்கோளின் வழியாக, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் என்ற நாட்களின் வழியாக, வெள்ளை அலரியின் வழியாக ஆதிபராசக்தி அருள்கிறாள். வெள்ளை அலரி வழியாக ஆதிபராசக்தி அருள்கிறாள். இப்பொழுது அந்த வராட்டியின் தத்துவத்தை சொன்னோம். இந்த மூலப்பொருள்களை வைத்து கற்பூரத்தினால் பூஜை செய்து நெருப்பை அடிக்க இந்த ஆகுதி என்ற புகை அன்னை ஆதிபராசக்தி ஆனவள் ஒரு பகுதி சந்திரனுக்கும் அடுத்த பகுதி சூரிய கோளுக்கும் கொடுத்து விடுகிறாள். இந்த பாபத்தின் நிலை நீங்குகிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பீர். நீ உண்ணும் உணவில் இத்தனை சக்திகள் இருப்பதனால்தான் வளர்கிறாய். அந்த உணவுக்காக வரக்கூடிய நீரில் இத்தனை சக்திகள் உண்டு. இன்றுதானே உரம் கண்டுபிடித்தான். உரம் கண்டுபிடித்தவன் கூட
இப்பொழுது சட்டிப்பானையில் உணவு செய்கிறான். என்ன வேண்டுமாம்? கம்பம் கூழ் குளிக்கலாமாம். கம்பக்கூழ், கேழ்வரகு கூழ், புல் ஜூஸ். எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. நடை பயின்ற பின் இப்பொழுது மனிதர்கள் இதைதான் அருந்துகிறார்கள். இந்த சக்திகள் அனைத்தும் அன்னை ஆதிபராசக்திக்கு உண்டு. இரண்டாவது நிலை கோளுக்கு மனிதன் இயல்போடு வாழ்க்கையில் இயல்பாக பின்னி வருவது. ஆனந்தம் அடைய வேண்டியது ஆணல்ல. நவபாஷாணத்தின் தத்துவமும் நவரசவாதமும் ஆண்டான் பழக வேண்டும். ஒரு இல்லத்தின் தன்மையிலே வரக்கூடிய சாபங்கள் சூரிய கோளால் பின்னல் இடப்பட்டு விலகாதிருப்பதை அன்னை ஆதிபராசக்தி சந்திரக்கோள் வழியாக 3 உள்ள நாட்கள் வழியாக விளக்குகிறாள். 27 நாட்களுக்கு 3 கோட்களாக வரும். 9 நாளுக்கு ஒரு 9 கோள் நாட்கள். 9 நாட்களுக்கு 9 நாள், அடுத்து 9 நாள், அடுத்து 9 நாள், 30 நாட்களுக்கு 27 நட்சத்திரங்களை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஏதாவது ஒரு நாள் கைவல்யமானால் மற்ற 9 வகையான மூலிகை, 9 வகையான புஷ்பம், 9 வகையான தாமரம், 9 வகையான உலோகம் கைக்கூடி வந்துவிடும். ஒன்றில் நிலை கண்டால் உலகியல் இன்பத்திற்கு தேவையானது கிடைக்கும். ஆனால் நவபாஷாணத்திற்கு இது போன்றல்ல. 9 தன்மையும் ஒன்று கூட்டிதான் செய்ய வேண்டும். அதற்காக பிறந்தவன் போகர். இந்த மந்திரங்களை ஏன் உச்சாடனம் செய்ய வேண்டும்? அது திருமூலரின் வாக்கு. யாருடைய வாக்கு? திருமூலரின் வாக்கு. இந்த மந்திரங்கள் தொண்டை குழியில் பிரம்மத்தை வைத்து அவன் பஸ்மாசனமிட்டு அவனை பத்மாசனம் இட வைப்பது அன்னை ஆதி பராசக்தி. பிரம்மத்தால் வரையப்பட்ட உருவத்திலே வரக்கூடிய பிழைகள் அங்கு அவன் சீர் செய்கிறான். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் என்ற நாட்களால் அந்த இடத்துக்கு பிரம்மன் வந்த பின் குபேர தத்துவம் வளர்கிறது. தொண்டை அதற்கு அன்னை ஆதிபராசக்தி அருள் புரிகிறாள். ஒன்றுமில்லை, திருநீலகண்டத்தின் தத்துவம் இதுதான். நாம் இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன? ஆலகால விஷத்தை சிவன் ஒருவன் குடித்து விட்டானாம். திருநீலகண்டம் கடுத்து பாகம். அவன் குடிக்காதிருந்தால் நாம் என்ன கதி? உலகம் இருந்திருக்காது. இதை ரோகிணி, அஸ்தம், திருவோணம் என்ற நாட்களிலே சந்திரக்கோளின் தத்துவத்தை வைத்து அன்னை செய்கிறாள். இது பெண் காலை அல்லது மாலை, காலையிலிருந்து அல்லது மாலை வரை முதலில் ஆசனமிட்டுத்தான் பழக வேண்டும். பின் சாதாரணமாக இந்த மூலமந்திரங்களை பயிலும் கால் பலன் தானாக கிடைக்கும். பலன் இல்லை என்றால் இந்த கர்மத்தின் வினை தீரவில்லை என்பது பொருள். கர்மத்தின் வினை கூட தீர்ந்து போகும். ஏன் கர்மத்தின் வினை தீர்கிறது? கெட்ட மனிதன் நல்லவனாக மாறுகிறான். கெட்ட மனிதன் நல்லவனாக மாறுகிறான். அனைத்தும் உருவத்தை வைத்துத்தான் பழக வேண்டும். மகான்கள் தலையை தனியாக, காதை தனியாக, குடலை தனியாக பிரம்மதண்டிகா யோகம் என்று செய்தான். இந்த பிரம்மதண்டிகா யோகம் செய்து முடித்த பின் அனைத்து உடலை ஒன்றாக சேர்த்து கொண்டான்.
அதற்கு உடல் தேவை. உடல் என்பது ஷகுனத்தின் பிரம்மம், அது பிரிதல் என்பது நிர்குணத்தின் பிரம்மம். இந்த நிர்குண சகுன வடிவத்தை அன்னை ஆதிபராசக்தியின் வழியாக பிரம்மதண்டிகா என்ற யோகம் அல்லாது உலகியல் இன்பங்களுக்காக இதை ஆதிபராசக்தியானவள் முன்னிருந்து சந்திரக்கோளின் வழியாக ரோகிணி அஸ்தம் திருவோணம் என்ற நாட்களை முன்வைத்து கூட்டிவிடுகிறாள். எந்த ஒரு கோள் எந்த ஒரு நாளாலும் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை சந்திரன் என்றக்கூடிய வளரும் தன்மையுள்ள பெண்ணின் தன்மையால் ஆதிபராசக்தி செய்கிறாள். ஒரு கேள்வி பிறக்கும், அமாவாசை கூட்டு பூஜை செய்கிறார்களே என்று. அந்த அமாவாசை கூட்டு முயற்சி தன்மை சூரியனை இணைத்து செய்கிறது. அந்த சூரியனின் பித்ருபாகத்திற்கு கூட சந்திரக்கோள் தேவை. சூரியனுடைய கோளோடு சந்திரக்கோள் தேவை. ஏன் சந்திரக்கோள் தேவை? அந்த அக்னியானது வளர வேண்டுமானால் அந்த வளர்ச்சிக்கு சந்திரக்கோள் தேவை. ஆகையதான் சூரியன் சந்திரன் இணைந்த காலம் அமாவாசை என்றான். அதனால்தான் அன்று ஆயுத பிரயோகம் செய்ய வேண்டும் என்று கண்ணன் பிரயோகித்தான். சகாதேவனை வைத்து துரியோதனன் அந்த நாளை சீர்கொண்டு சென்றான். சூரிய சந்திரன் இணைப்பு. ஒரு யாகத்தின் அக்னித்தன்மை புகை மண்டலம் நீக்கி அந்த அக்னி வளர்கிறது என்றால் அந்த அக்னியின் வளர்ச்சி தன்மை எந்த ஓமமானாலும் அந்த அக்னியின் நெருப்பு மேலோக்கி வளர்வது பெண்ணின் தன்மை. ஆகவேதான் அன்னை அந்த காலங்களிலே அந்த கோட்களிலும் அந்த நாட்களிலும் சந்திரனின் வழியாக வருகிறாள். இது சாத்வீக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, தேவகணத்தில் பிறந்தவர்களுக்கு சீக்கிரமாக கைகூடும். மனித கணத்திலே பிறந்தவர்களுக்கு சாதாரணமாக கைகூடும். ராட்சச கணத்தில் பிறந்தவர்கள், உதாரணத்துக்கு கிருத்திகை, மகம், இந்த நாட்களில் உள்ளவர்களுக்கு நிதானமாகத்தான் கூடும். ஆனால் பெண்ணாக இருந்தால் இது ஒரு விதிவிலக்கு. 70 பாகம் பெண்ணுக்கு இந்த பலன் உண்டு. திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள் அனைவரும் செய்யலாம். இதற்கு கைவல்யமாக அத்தை என்ற ஒரு மாமியார் இருக்கும். அவள் வழியாக ஆசி பெற்று செய்ய வேண்டும். அனைத்தும் சொன்னீர், அத்தை வந்துவிட்டது, அவள்தான் ஆசி வழங்க வேண்டும். உங்கள் இல்லத்திலே யாரையாவது பிடிக்குமானால் அவர்களை குருவாக வைத்து கொண்டு செய்ய இந்த பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். உங்களுக்கு யார் மனதில் குருவாக வரிந்து கொள்கிறீர்களோ ராமனை வைத்துக் கொள்ளுங்கள், கண்ணனை வைத்துக் கொள்ளுங்கள், ஆதிபராசக்தி அன்னையை காளியாக வைத்து பாவித்து குருவையாக வைத்துக் கொள்ளுங்கள், பாலசுப்பிரமணிய கடவுளை குருவாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் ராமகிருஷ்ண பரமாம்சனை குருவாக வைத்துக் கொள்ளுங்களேன். அவன் காலம் கடந்தவன், அவனை குருவாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அவன் எங்கு பிறந்திருக்கிறானோ அவனுடைய கதையிலிருந்து இது துவக்கமாக வந்து ஆசியாக வரும். ராமகிருஷ்ணனை வைத்துக் கொள்ளுங்கள். மூலத்திற்கு குரு தேவை. ராமகிருஷ்ண பரமாம்சர் காளியை வணங்கிறவன். இத்தனையும் இந்த நட்சத்திரங்கள் வழியாக, இந்த நாட்களின் வழியாக சந்திரக்கோளை வைத்து பெறலாம் என்பது இந்த சந்திரனின் தத்துவம். பொறுத்திருந்து அடுத்த கோளை வைத்து பார்ப்போம்.